ஸோ எஸ்கேஸ் நம்ம வந்து இப்போ வந்து நெஸ்கோன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பு. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லாவே இருக்கேன். ஆக்சுவலாக நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா இஃப்தார் முடிச்சுட்டு நம்ம வந்து ஒரு ஷூ கடைக்கு போகிறோம். அந்த ஷூ கடையில் என்ன ஸ்பெஷாலிட்டினா ஃபுல்லாகவே இம்போர்ட்டட் ஷூ கிடைக்குது. கிட்டத்தட்ட 7,000 8,000 ஷூலாம் வெறும் 1,000 இந்த மாதிரி ப்ரைஸில் கொடுத்துட்டு வராங்க. ஸோ நம்ம இப்போ அங்கே தான் போகிறோம். ஆக்சுவலாக எனக்கு ஷூ எடுக்க போகிறேன். ஸோ விசாரிச்சப்போ அங்கே இந்த மாதிரி ஆஃபர் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே தான் போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ நான் என்னோடய ஷூவோ என்னோட செப்பல் கண்டிஷன் ரெண்டையுமே காமிக்கிறேன். அதுக்கப்புறம் தான் வாங்குகிறேன். ஸோ அனாவசியமாக தேவையில்லாத திங்ஸ் பை பண்ணாதீங்க, காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. என்னோட வந்து ஷூவை காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். என்னோடய ஷூவையும் காமிக்கிறேன். தேவையில்லாமல் காசு வேஸ்ட் பண்ண மாட்டேங்கிறதுக்கான ப்ரூஃப் காமிக்கிறேன். ஷூ என்னோடய செப்பலையும் சேர்த்து காமிக்கிறேன். அப்புறம் வந்து என்னோடய பேஷன்ஸ், என்னோடய பொறுமையாக எவ்வளோ அளவு நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போடுறேங்கிறத பார்ப்பேன். சும்மா ஷூ காமிக்கிறேன். இந்த ஒரு ஷூ பார்த்தீங்களா எவ்வளோ புதுசாக இருக்குது. இந்த ஷூவை பாருங்களேன். இது வந்து நாய் தூக்கிட்டு போய் கொதறுன்னு கொதறி பண்ணி விட்டுருச்சு. ஸோ இது போயிட்டு ஒரு ஷூ செருப்பை நடு ரோட்டில் போட்டு நல்லா நாராக கிழிச்சு வச்சாச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் வந்து சரி ஓகே உள்ளே தானே போயிடுச்சு, நம்ம இன்சோல் வச்சு செட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அமேசானில் வெயிட் பண்ணேன். காமிக்கிறேன். இன்றைக்கி தான் இன்சோல் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். சரி, ஆனால் இன்றைக்கி வாங்கின டைம் பார்த்து நேற்று நைட்டு ஷூவை தூக்கிட்டு போய் நாய் எல்லாத்தையும் கிழிச்சிருச்சு. ஷூவை பல்ல வச்சு கடிச்சு இழுத்து இன்சோல் போட்டு வேஸ்ட்டு. ஸோ இப்போ நான் இன்சோல் வாங்கி வேஸ்ட்டு, அந்த புது ஷூவும் வேஸ்ட்டு. இன்றைக்கின்னு பார்த்து என் செப்பலும் பாருங்கள் வந்துடுச்சு. என்னோடய செப்பலோட நிலைமையும் வந்து போயிடுச்சு. இப்போ இதனால் வருத்தப்படுற ஆள் நான் இல்லை. நான் வந்து ஸ்பேருக்கு 4-5 ஷூ வச்சே தான் இருக்கேன். இன்னொரு ட்ரிக் என்னது, நீங்கள் ஸ்பென்சர் போனீங்கன்னா அங்கே பார்க்கிங் காஸ்ட்லி. ஸோ ஸ்பென்சருக்கு முன்னாடியே ஒரு ஷாப் இருக்கும், இங்கே பார்க்கிங் போட்டு போயிடலாம். கைஸ், நம்ம வந்து ஸ்பென்சருக்கு வந்துச்சா. ஒன்ஸ் அப்பான டைம் வந்து ஸ்பென்சர் தான் வந்து இப்போது எப்படி விஆர் அந்த மாதிரி வந்து ஸ்பென்சர் தான். ஆனால் இப்போது ஸ்பென்சர் பார்த்தோன்னா ரொம்ப கூட்டமே இல்லை. ஆனால் நிறைய ஷாப் இருக்குங்க ஸ்பென்சரில். அதுதான் ஒரு நல்ல விஷயம். எவ்வளோ தான் கூட்டம் வரலாட்டிக்கும் நிறைய ஷாப் வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. கூட்டமே இல்லை, ஆனால் கடை நிறையா இருக்குது. ஸோ ஸ்பென்சர் வந்து கடை எங்கே இருக்குன்னு தெரியாதுங்க. இந்த வீடியோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளை வந்து யாராவது ஒருத்தர் கேட்ச் பண்ணிடுறேன். இன்றைக்கி கோழி கேட்ச் பண்ணிட்டா. ஆக்சுவலாக அந்த கடை பேர் என்னது? கடை பேர் என்னது? இல்லை ஈமானா கடை பேர் என்னதுப்பா? ஈவாக்குன்னு சொல்லிட்டு செகண்ட் ஃப்ளோரில் ஏதோ லாஸ்ட்டில் ஒரு கடை இருக்குன்னு சொன்னால். எனக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாம் இந்த மாதிரி சோர்ஸில் தான் வருது. எவனாவது சொல்லி இப்படி தான் போவேன். ஸோ வாங்க, எப்படி தான் இருக்குது. நல்லா இல்லைன்னா அவன் மூஞ்சில் காரித்து போகிறேன். எனக்கு இதுதான் ஷூ ஷாப்பு. கரெக்டாக கேஷ் அண்ட் கேரி பக்கத்தில் இருக்குது, செகண்ட் ஃப்ளோரு. நானும் ஸ்பென்சரில் மற்ற ஷாப் பார்க்குறேன், பெருமைடு போய் பார்க்குறேன். பட் ஆனால் எனக்கு இந்த ஷாப்பில் இருக்க கலெக்ஷன் மாதிரி எந்த ஷாப்பில் இல்லை. நல்லா வைட் ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்துருந்தாங்க. எனக்கு இந்த மாடல் தான் பிடிச்சிருந்துச்சு. இது பிட் காஸ்ட்லியாக இருந்தாலும் நல்லா இருந்துச்சு மாடலு. ப்ரைஸ் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2K சம்திங் வந்துடும். ஸோ நான் இப்போ மாடலில் ஸோ இதுதான் அந்த ஷூ. லைக் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. நான் நேற்றே ஸ்பென்சர் வந்து ஆனால் ஷூ எடுக்க முடியல. ஸோ இதுதான் அவங்களோட ஷூ கலெக்ஷன். கிட்டத்தட்ட பிறந்த குழந்தைக்கே அவ்வளோ கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட பாய்ஸுக்கும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கும் அவ்வளோ மாடலில் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் நமக்கு ரஃப்யூஸ் செப்பலும் இல்லை. ஸோ அதனால் இந்த செப்பலும் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ எஸ், நம்ம வந்து என்னது 2 செப்பல். ஆக்சுவலாக ஒரு ஷூ ஒன்று, ஒரு செப்பல் ஒன்று. ஷூவோட ரேட் பார்த்தீங்கன்னா 1500 சம்திங் இருந்துச்சு. செப்பலோட ரேட்டு அதே மாதிரி 500 எவ்வளோ இருந்துச்சு. பட் ஆனால் அங்கே நெஸ்கோவில் வந்து கலெக்ஷன் நிறையா இருந்துச்சு. மீன் ஸ்பென்சரில் மற்ற ஷாப் பார்க்கும்போது நெஸ்கோ நல்லாவே இருந்துச்சு. நிறைய இம்போர்ட்டட் ஷூஸு அட் கம்மி ரேஞ்சில் வச்சுருக்காங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இன்னொன்று என்ன ஆச்சுன்னா, என் கடையில் அவ்வளோ ஷூஸ் எல்லாத்தையும் வீடியோ எடுக்க முடியலை. ஸோ நான் வீடியோ எடுக்கும்போது அந்த ஆள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ப்ளீஸ் டெலிட் பண்ணிவிடுங்க, ஏன்னா நம்ம வந்து வீடியோலேயே பார்த்துட்டாங்கன்னா யாருமே கடைக்கு வர மாட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ பரவாயில்ல, நான் உங்களுக்காக வந்து போட்டிருக்கேன். ஸோ ஹோப் வீடியோ பாருங்கள், நீங்களும் இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஷாப்பை. ஸோ நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், மை வ்ளாக்ஸ்.
பாய் கைஸ்.